தமிழ்நாட்டுல ஒரு 2, 3 நாளாவே அங்கங்க கரண்ட் பிரச்சனை, கரண்ட் வரல அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா சென்னை பகுதிகள்ல. இரவு நேரங்கள்ல கரண்ட் வந்து அதிகப்படியா அதாவது பல மணி நேரங்கள் வந்து அது வராம இருக்கு அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் தெருவுல நின்னு போராடுறாங்க. இதுல 2 விதமான விமர்சனங்கள் வருது. ஒரு பகுதி மக்கள் வந்து ஆ இதுல ஆளும் கட்சிய பார்த்து கேள்வி கேட்குறாங்க. விஜய் அவர்கள பார்த்து கேள்வி கேட்குறாங்க. "உங்கள நம்பி தானே ஓட்டு போட்டோம். ஏன் வந்து கரண்ட் இந்த மாரி ரெகுலரா வரமாட்டேன்னுது. நீங்க 200 யூனிட் ஃப்ரீ தரலைனாலும் பரவால்ல. காசு குடுக்குறோம். அதுக்கு ஏத்த கரண்ட்ட நீங்க ரெகுலரா குடுங்க." அப்படின்ற மாரி கேட்கக்கூடிய மக்களும் இருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து ரொம்ப தீவிர பக்தர்களா இருப்பாங்க இல்லையா? விஜய் பக்தர்கள் அப்படின்ற மாரி. அந்த மாரியான ஆட்கள்லாம், இது வந்து திமுகவுடைய சதிங்க. திமுக ஆட்சி பொறுப்புலருந்து போயிட்டாங்க. ஆனா இந்த மக்கள் இன்னும் ஒரு குரூப் வந்து இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்கு. ஆட்சி அதிகாரத்துல வந்து தலையிடக்கூடிய அளவுக்கு திமுகவுக்கு பவர் இருக்கு. எதிர்க்கட்சியா இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்கு அப்படின்னு இவங்கலாம் நம்பிட்டு இருக்காங்க போல. திமுகவ ஒரு பக்கம் குறை சொல்லிட்டு இருக்கிற ஒரு கூட்டம். இபி ஆஃபீஸ்க்கு போய் அங்க சண்டை போடுற காட்சிகள். அப்போ இது மாதிரியான சம்பவங்கள் வந்து தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கு. உண்மையிலேயே கரண்ட் பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது? ஏன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து வருது? இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு அப்படின்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல இந்த கரண்ட் எங்க ஜெனரேட் ஆகுது? எப்படி நம்ம வீடுகள் வரைக்கும் வருது? அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்போ முதல் கட்டமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு கரண்ட் எப்படி எங்கிருந்து வருது? தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்கும், கடைகளுக்கும் கரண்ட் எப்படி போகுது? நம்போட முதல்ல இங்கருந்து ஆரம்பிப்போம். நம்ம வீட்லருந்து ஆரம்பிப்போம். நம்ம வீட்ல நம்ம என்ன பண்ணுவோம்? சுவிட்ச் போர்டு இருக்கும். சுவிட்ச் ஆன் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய அதாவது பொருட்கள் டிவிக்கா இருந்தாலும் சரி, ஆ டிவிக்கே அப்படின்னு கிடையாது. டிவி. டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, ஏசி இந்த மாரி எந்த ஒரு இதுக்கும் கரண்ட் தேவைப்படும். நீங்க ஸ்விட்ச் ஆன் பண்ணும்பொழுது கரண்ட் அங்க பாஸ் ஆகும். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, கரண்ட் பாஸ் ஆகாது. ஆனா உங்க வீட்டுக்கு கரண்ட் அப்படின்றது ரெகுலரா வந்துகிட்டே தான் இருக்கும். அது நிக்காது. கரண்ட் இருக்கும். ஆனா நீங்க ஸ்விட்ச் ஆன் பண்றத பொறுத்து, ஆஃப் பண்றத பொறுத்து உங்களுடைய கன்சப்ஷன் மாறும். உங்களுடைய தேவை அப்படின்றது வந்து, நீங்க ஆன் பண்ற அந்த டைம பொறுத்து தான் அத ஆன் பண்றீங்க இல்லையா? அதுதான் உங்களுடைய தேவை. ஸோ அப்போ எவ்வளோ நேரம் நீங்க இத ரன் பண்றீங்க? உங்களுடைய டிவைஸஸ் எல்லாத்தையுமே வந்து எவ்வளோ நேரம் நீங்க ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க? எவ்வளோ தூரம் ரன் பண்றீங்களோ, அதுதான் உங்களுடைய டிமாண்ட். அதுதான் உங்களுடைய தேவை. இப்போ இங்க உங்க வீட்டுக்கு கரண்ட் எங்கேருந்து வரும்? உங்க வீட்டுக்கு பக்கத்துலயோ, இல்ல உங்க தெருவுலயோ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அங்கிருந்து உங்களுக்கு கரண்ட் வரும். சரிங்களா? இப்ப இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு எங்கிருந்து கரண்ட் வரும்? இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு சப்ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப நம்ம ஈபி ஆஃபீஸ்லாம் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கிருந்து நமக்கு கரண்ட் வரும். இப்ப இந்த இடத்துல தான் வந்து நீங்க பார்க்கக்கூடிய இந்த ஒயர்மேன்ஸு, ஸ்டேஷன் ஆப்பரேட்டர்ஸ் இவங்கலாம் இருப்பாங்க. இவங்க கிட்ட ஒரு சுவிட்ச் இருக்கும். சுவிட்ச் மாரி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அது நான் ஈஸியா புரியறதுக்காக சொல்றேன். இவங்களுடைய வேலை அப்படின்றது வந்து, ஒவ்வொரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். இங்க ஏரியாவுக்கு கரண்ட் அனுப்பணும் அப்படின்னா, அவங்க வந்து ஆன் பண்ணி, ஆஃப் பண்ணி அந்த மாரி பண்ணுவாங்க. ஸோ அவங்க கிட்ட ஒரு கண்ட்ரோல் இருக்கும். இப்ப இந்த ஸ்டேஷன்ஸ்க்கு கரண்ட் வரணும் இல்லையா? அது எங்கேருந்து வரும்? அதுவும் டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து வரும். இது என்னப்பா, இப்பதான் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வீட்டுக்கு வரும். அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஸ்டேஷன்லேருந்து வரும்னீங்க. இப்ப திரும்பவும் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ஸ்டேஷனுக்கா அப்படின்னா, 2 விதமான டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கு. நீங்க வீடு வீட்டுக்கு இந்த அ வீட்டுக்கும் ஸ்டேஷனுக்கும் நடுவுல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கரெக்ட்டுங்களா? இப்போ ஸ்டேஷனுக்கும் கரண்ட் வரணும் இல்லையா? அதுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். இப்ப அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கும் ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு கரண்ட் அனுப்பும்போது, இதுக்கு இடையில இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மருக்கும் என்ன வித்தியாசம் அப்டின்னா, நம்ம ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் அப்டின்றது வந்து ஹை வோல்டேஜ். ரொம்ப அதிகமான கரண்ட் அப்டின்றது வந்து ஸ்டேஷன்ஸ்க்கு வந்துட்டுருக்கும். அத கரெக்ட்டா அந்த ஸ்டேஷனுக்கு ஏத்த மாரி நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்த ஸ்டேஷனுக்குன்னு டிரான்ஸ்ஃபார்ம் பண்றாங்க இல்லையா? அது அந்த இடத்துல இருக்கும். ஸ்டேஷன்ல இருக்கிற கரண்ட்ட டைரக்ட்டா நீங்க வீட்டுக்கோ, இல்ல கடைகளுக்கோ, இல்ல உங்க ஃபேக்டரிஸ்க்கோ நீங்க பயன்படுத்தலாமா அப்டின்னா, பயன்படுத்த முடியாது. ஏன்னா எக்ஸாக்ட்டா அந்த கரண்ட்ட அப்படியே அதே வோல்டேஜ்ல நீங்க எடுத்து பயன்படுத்த முடியாது. நம்ம மொபைல்ஸ் பார்த்திருப்போம். ஒரு மொபைல்ல நம்ம போடக்கூடிய அந்த அதாவது சார்ஜர் அப்படின்றது சம்டைம்ஸ் சில மொபைலுக்கு ஒத்து வராது. அதாவது அந்த இது வோல்டேஜ் அப்படின்றது மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி தான். இப்போ நம்ம ஸ்டேஷன்ஸ்க்கு வரக்கூடிய அந்த வோல்டேஜ் வந்து எக்ஸாக்ட்டா நம்ம வீடுகளுக்கும், கடைகளுக்கும் பயன்படுத்த முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்மர் போட்டுருவாங்க. டிரான்ஸ்ஃபார்மர் மூலியமா நமக்கு அதுக்கேத்த மாரி ரெடியூஸ் பண்ணி நமக்கு கொண்டு வருவாங்க. எக்ஸாக்ட்டா அதே வோல்டேஜ வந்து அப்படியே அனுப்ப மாட்டாங்க. அப்போ ஸ்டேஷனுக்கு முன்னாடி இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு. அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு டேட்டா டேட்டான்ற பாருங்க. கரண்ட் எங்கேருந்து வரும் அப்டின்னா, கிரிட்லேருந்து வரும்.
கிரிட் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம பெரிய பெரிய உயரமான இது என்ன பார்த்துருப்போம் இல்லையா, கம்பம்ன்றோம் சொல்லுவோமா, அந்த மாதிரி ஒயர்ஸ்லாம் போகிறதுக்காக நம்ம பயன்படுத்தியிருப்போம் இல்லையா, இதெல்லாம் தான் வந்து கிரிட் அப்படின்வாங்க. இப்போ இந்த கிரிட்ல இருக்கிறது ஹை வோல்டேஜ் கரண்ட்ஸ் வந்து பாஸ் ஆகிட்டு இருக்கும். இதுதான் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் போயிட்டு அங்கே ஒரு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஸ்டேஷன்ஸ்க்கு வரும். ஸ்டேஷன்ஸ்ல இருந்து அங்கே தெருக்களில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், நம்ம லோக்கலில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு வந்து அங்கேருந்து வீடுகளுக்கும் கடைகளுக்கும் வரும். இப்போ இந்த கிரிட்டுக்கு கரண்ட் எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரேட்டர்ஸ். இந்த ஜென்ரேட்டர்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா, நீங்கள் அணுமின் நிலையம் வச்சுருப்பீங்க இல்லையா, நியூக்ளியர் பவர் பிளான்ட், அங்கேயும் ஜென்ரேட்டர்ஸ் இருக்கும். தெர்மல் பவர் பிளான்ட், அங்கேயும் ஜென்ரேட்டர்ஸ் இருக்கும். நீங்கள் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ட், அதாவது வாட்டர்லேருந்து நம்ம கரண்ட் எடுக்கும் இல்லையா, இப்போ மேட்டூர் அணையிலேருந்து நம்ம கரண்ட் எடுக்கிறோம் அப்படின்றப்போ அங்கேயும் ஜென்ரேட்டர்ஸ் இருக்கும். அப்போ எல்லா இடங்கள்லையும் ஜென்ரேட்டர்ஸ் இருக்கும். நாம் கோல்ஸ், அதாவது நிலக்கரியை பயன்படுத்தி கரண்ட் எடுக்கும்போதும் சரி, கேஸை பயன்படுத்தி கரண்ட் எடுக்கும்போதும் சரி, நியூக்ளியர் பயன்படுத்தி நீங்கள் கரண்ட் எடுக்கும்பொழுதும் சரி, இந்த கரண்ட் எல்லாமே அந்த அந்த அதாவது ரா மெட்டீரியல்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணி கரண்ட்டை எடுத்து நமக்கு கொடுக்கறது வந்து இந்த ஜென்ரேட்டர்ஸ். ஸோ இப்போ இதுதான் சோர்சஸ். நமக்கு சோர்சஸ் எங்கெங்கெல்லாம் வருது, கோல்ஸ், தெர்மல் பிளான்ட் நம்மளுடைய சோர்ஸு, நியூக்ளியர் பிளான்ட் நம்மளுடைய சோர்ஸ், அதே மாதிரி சோலார் எனர்ஜியாக இருக்கட்டும், இது விண்டு அந்த இது போட்டுரும் இல்லையா, ஸோ இது எல்லாமே நமக்கான ஒரு சோர்சஸ் தான் இருக்குது. இந்த சோர்சஸ்லேருந்து தான் கிரிட்ஸுக்கு வருது. கிரிட்ல இருந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வோல்டேஜில் பாஸ் பண்ணி அந்தந்த ஏரியா, டிஸ்ட்ரிக்க்கு இல்லை அந்தந்த ஸ்டேஷன், சப்ஸ்டேஷன்ஸ்க்கு அனுப்புவாங்க. அந்த ஸ்டேஷன்ஸ்ல இருந்து உங்களுக்கு லோக்கலில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய உங்கள் தெருக்களில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு வரும். அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து உங்கள் வீட்டுக்கு வரும். இப்படி தான் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இது தமிழ்நாட்டுக்குன்னு தனியான ஒரு சிஸ்டம், கேரளாவுக்கு ஒரு தனி சிஸ்டம், கர்நாடகாவுக்கு ஒரு தனி சிஸ்டம். அந்த மாதிரி இந்த நெட்வொர்க் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இந்தியா முழுக்க இந்த நெட்வொர்க் பரவி இருக்கும். அப்போ இந்தியா முழுக்க இந்த நெட்வொர்க் பரவி இருக்கு அப்படின்னா, இதை எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு பேலன்ஸ் பண்ணும்ல. அந்த ஸ்டேட்லேருந்து வர கரண்ட் இந்த ஸ்டேட்டுக்கு போகிறது, இந்த ஸ்டேட்லேருந்து வர கரண்ட் அந்த ஸ்டேட்டுக்கு போகுது. அப்படி இருக்கும்போது இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்று வரணும்ல, அதுதான் நேஷனல் கிரிட் அப்படின்வாங்க. நம்ம காட்டுற அந்த இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து புரியும். நேஷனல் கிரிட் அப்படின்றது தான் வந்து மெயின். அவங்க தான் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளோ போகுது அப்படின்ற மாதிரி. இதையுமே வந்து நீங்கள் ஒரு சுவிட்ச் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அவங்க ஒரு ஸ்டேட்டுக்கு இந்த பர்டிகுலர் கிரிடுக்கு வந்து எவ்வளோ கன்சப்ஷன் நம்ம போகணும், எவ்வளோ அவங்க கன்சியூம் பண்ணணும். இப்போ கர்நாடகா எவ்வளோ கன்சியூம் பண்ணணும், கேரளா எவ்வளோ கன்சியூம் பண்ணணும், ஆந்திரா எவ்வளோ கன்சியூம் பண்ணணும், அதே மாதிரி தமிழ்நாடுக்கு எவ்வளோ அது கரண்ட் போகணும் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணுறது இந்த நேஷனல் கிரிட். ஸோ நமக்கு வந்து ஸ்டேட் லெவல்லையும் நம்ம இருக்குது, அதே மாதிரி நேஷனல் லெவல்லையும் இருக்குது. கரெக்டுங்களா? இப்போது ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய, அதாவது ஒரு ஸ்டேட் அப்படின்றது வந்து முழுக்க முழுக்க இந்த நேஷனல் கிரிட்டை மட்டுமே நம்பி இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. இன்டர்னலாகவும் நமக்கு தேவையான எனர்ஜியை நாமளே ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதுதான், அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரெண்டுமே பண்ணுவாங்க. இம்போர்ட்டும் பண்ணிக்குவாங்க, நேஷனல் கிரிட்லேருந்து இம்போர்ட்டும் பண்ணிக்குவாங்க. சம்டைம்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கிற கரண்ட்டை நம்ம எக்ஸ்போர்ட்டும் பண்ணுவோம். நமக்கு டிமாண்டுக்கு மீறி சில நேரங்களில் வரும்பொழுது நம்ம அதை எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போது இன்டர்னலாகவும் நம்ம வந்து கரண்ட்டை ஜென்ரேட் பண்ணலாம் இல்லையா? அப்போ இன்டர்னலாக ஜென்ரேட் பண்ணுறது தான் வந்து நமக்கு இருக்கக்கூடிய அந்த சோலாராக இருக்கட்டும், விண்மில்ஸாக இருக்கட்டும், நம்மக்கிட்ட இருந்த மேட்டூர் டேம் இருக்கு இல்லையா, அதுவாக இருக்கட்டும், இல்லை சென்னை தெர்மல் பிளான்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இன்டர்னலாக நம்ம ஸ்டேட்டுக்காக நாம் கரண்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணி பயன்பாட்டுக்கு வச்சுருக்கோம். இது வந்து போதுமான அளவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரண்ட்டை பொறுத்தவரையிலும் டிமாண்ட் அண்ட் சப்ளை தான். நீங்கள் எவ்வளோக்கு பயன்படுத்துகிறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்க. நீங்கள் கன்சியூம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அங்கே ஜென்ரேட் பண்ணி நமக்கு அனுப்பும். வாட்டர் கன்சம்ஷனுக்கும் எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷனுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னா, வாட்டர் கன்சம்ஷன் வரும்போது நம்ம ஒரு இடத்துல வந்து ஒரு டேங்க் கட்டி அந்த டேங்க்கில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஆனால் எலக்ட்ரிசிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கேயுமே ஸ்டோர் பண்ண முடியாது. நீங்கள் எவ்வளோ கன்சியூம் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது இங்கே ஜென்ரேட் பண்ணி நமக்கு கொடுக்கணும். கரெக்டாக? ஸோ இப்போது ப்ராப்ளம் எங்கே வரும்? நான் கன்சியூம் பண்ணுறேன், ஜென்ரேட் பண்ணி அது கொடுக்க போகுது. இப்போ இங்கே எங்கே ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, இங்கே தான் நம்ம வந்து நம்மளுடைய டிமாண்ட் எவ்வளோ, கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். அதாவது நம்ம புல் பண்ணுறோம், ஒரு சோர்ஸ் இருக்குது, அந்த சோர்ஸ்லேருந்து நம்ம கரண்ட்டை புல் பண்ணுறப்போ எவ்வளோ கெப்பாசிட்டியில் நமக்கு கிடைக்குது, நாம் எவ்வளோ டிமாண்ட் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. டிமாண்ட் அப்படின்றதுனா நம்ம பொருட்கள் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பொருளையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு வீட்டில் ரூமுக்கு ஒரு டிவியோ, ஒரு லேப்டாப்போ, இல்லை மொபைல்ஸோ ஒவ்வொருத்தருமே யூஸ் பண்ணுறோம்.
இது இல்லாமல் மற்ற பொருட்கள் வாஷிங் மிஷின் இருக்குது, சமையல் டைம், அதாவது ஈவினிங் டைமில் ஒரு ஃபேமிலிக்கு சமைக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றப்போ அங்கே மிக்ஸி பெரும்பாலும் மிக்ஸி யூஸ் பண்ணுவாங்க. இல்லை இது கரண்ட் அடுப்பு இருக்கிறவங்க கரண்ட் அடுப்பு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? அப்போ இந்த டைமில் கரண்ட் அப்படின்றத நம்ம அதிகமாக கன்சியூம் பண்ணுவோம். அப்போ தேவை அதிகமாகுது. யோசிச்சு பாருங்க, வெயில் காலத்தில் ஒவ்வொரு ஃபேமிலியுமே வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஹை டிமாண்டை முன்வைக்கிறாங்க. ஒரு என்டையர் அந்த ஏரியாவே வந்து ரொம்ப அதிகமான கரண்ட்டை வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டேஷன்ல இருந்தோ இல்லை அந்த பர்டிகுலர் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து நம்ம புல் பண்ணும்போது அது எங்கேருந்து வரும் அப்படின்னா டைரெக்டாக சோர்ஸ்லேருந்து தானே வருது. ஸோ அந்த கெப்பாசிட்டி மீறி நம்ம வந்து அந்த டிமாண்டை வந்து வைக்கும்பொழுது எங்கே பாதிப்பாகும் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கு இல்லையா, டிரான்ஸ்மிட்டர்ஸாக இருக்கட்டும், நம்ம அந்த ஒயர் கனெக்ஷன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே எல்லா மீட்டர்ஸாக இருக்கட்டும், இங்கே டேமேஜஸ் ஆகிறதுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ டிமாண்ட் வந்து எப்பயாவது அந்த கெப்பாசிட்டியை மீறி அந்த டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றப்போ ஸ்டேஷனில் இருக்கவங்களே, அந்த பவர் ஸ்டேஷனில் இருக்கக்கூடியவங்களே நம்ம இபி பவர் ஆப்ரேட்டர் இருப்பாங்க. அந்த ஆப்ரேட்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில நேரங்களில் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு வந்து ரொம்ப கன்சப்ஷன் அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்னு தெரிகிறப்போ டிஸ்கனெக்ட் பண்ணிடுவாங்க. இது வந்து ரொம்ப நார்மல். அந்த ஏரியாவுக்கு கரண்ட்டை கட் பண்ணிடுவாங்க. இது ஏன் பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கட்டத்தில் வந்து அது சூடாக ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, கொஞ்சம் நேரம் வச்சுருவோம். கொஞ்சம் ஆறட்டும், கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பண்ணுவோங்க. ஸோ ரொம்ப ஹையாக நீங்கள் கன்சப்ஷன் பண்ணுறப்போ அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கட்டும், ஸ்டேஷன்ஸில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், இது எல்லாத்துக்குமே வந்து சேதாரம் வரக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் அதை ஆஃப் பண்ணி வைப்பாங்க. இது நார்மலாக நடக்கக்கூடிய ஒன்று தான். இதையே நம்ம தவிர்க்கவே முடியாது. சரி, இதுக்கெல்லாம் என்னப்பா சொல்யூஷன் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, ஒன்று நேஷனல் கிரிட்லேருந்து நமக்கு வருது இல்லையா, அதாவது நேஷனல் கிரிட்லேருந்து வர்றது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து நம்ம வாங்கக்கூடிய கரண்ட்டு. இப்போ நேஷனல் கிரிட்டை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணுறவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். அவங்க கிட்டேருந்து வாங்கும்பொழுது நம்ம டிமாண்டை வந்து முன்கூட்டியே சொல்லணும். எங்களுக்கு வந்து இந்த இயர் வந்து இவ்வளோ டிமாண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி முன்கூட்டியே சொல்லி நம்ம வாங்கும்பொழுது அது அவங்க ஒவ்வொரு நாள், ஏன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன் கரண்ட்டை சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் அந்த ஜென்ரேட் பண்ணி நமக்கு வர்றது இருக்குது. ஸோ நம்ம ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணும்பொழுது அந்த பற்றாக்குறை அப்படின்றது ஏற்படும். பற்றாக்குறை ஏற்படுது அப்படின்னா, எந்தெந்த ஏரியாக்கள்லாம் அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அங்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே ட்ராப் பண்ணுவாங்க, ஸ்டாப் பண்ணி வைப்பாங்க. ஒரு 2 ஹவர்ஸ்க்கு 3 ஹவர்ஸ்க்கு அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் திரும்பவும் ஆன் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே நார்மலாக, அதாவது உங்களுடைய கன்செப்ஷனை பொறுத்து இது மாறும். இதுதான் கரெக்டான டைமு, இப்படி தான் அதை கொண்டு வரணும் அப்படின்லாம் கிடையாது. சில நேரங்களில் வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் காரணமாக ஸ்கெடியூல் பண்ணிடுவாங்க, முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அனௌன்ஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணுவாங்க. சில நேரங்கள் அனௌன்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா மக்கள் வந்து எந்த நேரத்தில் அவன் அதிகமாக பயன்படுத்துகிறான், எந்த நேரத்தில் கம்மியாக பயன்படுத்துகிறான் அப்படின்றத வந்து நம்ம கரெக்டாக 100% கணிக்கவே முடியாது. திடீர்னு ஒரு ஐபிஎல் யூஸ் பண்ண வர டைமிங்கில் இருக்கட்டும், இல்லை திடீர்னு ஒரு ஏரியாக்குள்ளே வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவங்க அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதில் இருக்கும் இப்போ ஃபர்தர் டேமேஜஸ் எங்கேயோ ஏற்பட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக நார்மலாக அந்தந்த ஏரியாக்களில் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுறது இயல்பு தான். அப்போ இது மட்டும்தான் காரணமானா அப்படி கிடையாது. நேஷனல் கிரிட்லேருந்து அவங்க சென்ட் பண்ணுறப்போ ஓவர் கன்சப்ஷன் பண்ணுற மாதிரி தெரிஞ்சாலோ, இல்லை அந்த ஸ்டேட்டுக்குன்னு இவ்வளோ தான் அவங்க ஒதுக்குறாங்க அப்படின்றப்போ அதுக்கு மீறி அந்த கன்சப்ஷனுக்கு மீறி நம்ம எடுக்கவும் முடியாது. ஸோ அந்த இடத்துலையும் வந்து அவங்க சைட்லேருந்து நம்மளுக்கு குறைவான மின்சாரம் அப்படின்றது அனுப்பப்படும் பொழுது பற்றாக்குறை ஏற்படும். அப்போ பற்றாக்குறை ஏற்படும் பொழுது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற இடத்துல சில ஏரியாக்களுக்கு வந்து போக முடியாத ஒரு சூழல் அப்படின்றது வந்து ஏற்படும். இதையெல்லாம் நம்ம பண்ணணும், நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படின்னா நிறைய நமக்கு டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி நாம் கரண்ட் அதிகமாக ஜென்ரேட் பண்ணணும். கரண்ட் ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றது ஒரு ஸ்டேட் வந்து ரொம்ப ஈஸியாக ஜென்ரேட் பண்ணிட முடியுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன் நம்ம நேஷனல் கிரிட்டை நம்பி இருக்கோம் அப்படின்னா, நியூக்ளியர் பவர் பிளான்ட் அப்படின்றது தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்குது. கேஸ்லேருந்து கரண்ட் எடுக்கிறது, நியூக்ளியர் பவர் பிளான்ட்லேருந்து கரண்ட் எடுக்கிறது அப்படின்றது இதெல்லாம் வந்து நம்மளால் தவிர்க்கவே முடியாத ஒன்றா இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து மேக்ஸ் டு மேக்ஸ் நேஷனல் பார்ட்டிஸோட, அதாவது இந்தியாவோட சென்ட்ரலோட அது கனெக்ட் ஆகிருக்கும்போது நம்ம அவங்கள தான் நம்பி இருக்க வேண்டிய ஒரு சூழல். அதனால தான் நாம் வந்து இந்த மாதிரியான ஒரு பற்றாக்குறைக்கு ஆளாகிறோம். சரிப்பா, இந்த பற்றாக்குறையை தீர்க்கிறதுக்கு நம்மக்கிட்ட இதர வழிகள் இருக்கு இல்லையா? இப்போ குறிப்பாக நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க சொல்கிற மாதிரி சோலார் எனர்ஜியை பயன்படுத்தலாம். அப்படி இல்லை, நமக்கு வந்து விண்ட் மில்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் யூஸ் பண்ணி வாட்டரை யூஸ் பண்ணி நம்ம வந்து கரண்ட் எடுத்துக்கலாமே அப்படின்னா,
அங்கேயும் நமக்கு இருக்கிற கேள்விக்குரிய என்ன அப்படின்னா, இப்போ சோலார்லேருந்து நீங்கள் கரண்ட் எடுப்பீங்க. சோலார்லேருந்து எப்போ நீங்கள் கரண்ட் எடுப்பீங்க? பகலில் எடுக்கலாம். டிமாண்ட் வந்து நீங்கள் பகலில் வைக்கும்போது அது ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நைட்டில் எப்படி சோலார் கரண்ட்டை நீங்கள் எடுக்க முடியும்? இப்போ விண்மில் அப்படின்றது அந்த பர்டிகுலர் டைம் பீரியடு காற்றடிக்கும் போது மட்டும்தான் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஏன்னா கரண்ட்டை பொறுத்தவரை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. அதுதான் இங்கே பிரச்சனையே. ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாதுன்றப்போ, நீங்கள் உங்கள் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி அங்கே ஜென்ரேஷன் மாறும் அப்படின்றப்போ, இங்கே தான் நம்ம வந்து இந்த சோலார், அதாவது ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்றதையே வந்து உலகம் முழுக்க வந்து ஏன் நம்ம இன்னமும் இவ்வளோ சூரியன்லேருந்து நம்ம மின்சாரம் எடுக்க முடியும், தண்ணிலேருந்து மின்சாரம் எடுக்க முடியும், காற்றுலேருந்து மின்சாரம் எடுக்க முடியும், இப்படிலாம் இருந்தும் உலக அளவில் இன்னமும் இது வந்து ரினியூவபிள் எனர்ஜிக்கு முழுசாக இந்த உலகம் அடாப்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனையே வந்து இந்த ரினியூவபிள் எனர்ஜி. நம்ம எடுக்கக்கூடிய இந்த ரினியூவபிள் எனர்ஜிஸ் இந்தந்த சிஸ்டம், அதாவது நீர், அப்புறம் காற்று, சூரியன், இதுலேருந்துலாம் நம்ம எடுக்கக்கூடிய இந்த எனர்ஜியை வந்து அந்தந்த டைம் பீரியடுக்குள்ளே தான் நம்ம எடுக்க முடியும். நியூக்ளியர் பிளான்ட் பண்ணி நீங்கள் நினச்ச டைமில் நீங்கள் எடுத்துக்க முடியாது. கோல்ஸ் தெர்மல் பிளான்ட் நீங்கள் நினச்சப்போ அதை ரன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ரன் பண்ண முடியாது. அந்தந்த டைமுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய ஒன்று அப்படின்றப்போ, இப்போ வாட்டர்லேருந்து நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாமே அப்படின்னாலும், இப்போது மேட்டூர் டேமில் தண்ணி வரது அப்படின்னு குறைஞ்சிருச்சு அப்படின்னா எப்படி நீங்கள் இதை கரண்ட் எடுப்பீங்க? அது ஒரு கேள்விக்குறியாக மாறுதா இல்லையா? ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் இப்போ எடுக்கிற கரண்ட்டை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் ரினியூவபிள் எனர்ஜியை வந்து நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்க முடியல. இன்னும் சில பேர் சொல்லலாம், பேட்டரிஸை வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாமே அப்படின்னு. நீங்கள் வீட்டில் இருக்கிற பேட்டரிக்கோ இல்லை மொபைலில் போடுற பேட்டரி மாதிரியோ ஒரு ஸ்டேட்டுக்கே நீங்கள் அந்த வேண்டிய கரண்ட்டை வந்து ஒரு பேட்டரி ஸ்டோரேஜ்குள்ளே பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கடினம். அதாவது அந்த ஸ்டோரேஜ் யூனிட்டை நம்ம பில்ட் பண்ணணும். அதை பில்ட் பண்ணாலுமே அந்த பேட்டரிஸ் உடைய காலகட்டம் அப்படின்றது மாறும். பேட்டரிஸ் வந்து எப்போவுமே ஒன் டைம் நம்ம இன்ஸ்டால் பண்ணோன்னா அது கம்ப்ளீட்டாக லைஃப் லாங் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது இருக்காது. அதுதான் யதார்த்தம். அப்போ அதை மெயின்டைன் பண்ணணும். எப்போ வேணாலும் அது எப்படி வேணாலும் போயிடலாம். ஹீட் அதிகமாகிறதும் பிரச்சனை, கரண்ட்டு ஹை லோ வரும்போதும் அது பிரச்சனை. ஸோ அப்போ அந்த ஸ்டோரேஜ் யூனிட்டை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப பெரிய கஷ்டம். டெக்னாலஜிஸ் நம்ம அதிகமாக தேவைப்படும். நாம் தமிழர் கட்சி சொல்கிற மாதிரி சோலாரில் இருந்தும், காற்றில் இருந்தும், நீரில் இருந்தும் நம்ம கரண்ட் எடுக்கலாம் அப்படின்னா உண்மையிலேயே நம்ம கிட்ட வந்து அதுக்கு தேவையான ஸ்டோரேஜ் யூனிட் இருக்கா? இல்லை உண்மையிலேயே அதுக்கு போதுமான அளவு கனிம வளங்களோ, இல்லை அது எந்த மாதிரியான இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணி எப்படி வந்து இப்போ டிமாண்ட் வந்து மிட் நைட்டில் இவங்களுக்குலாம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றப்போ அந்த டைமில் நீங்கள் வந்து எப்படி நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்க முடியும்? அப்போ இது எல்லாமே ஒரு கேள்விக்குறி. உண்மையிலேயே இதுக்கு வந்து என்கிட்ட பதில் கிடையாது. என்னுடைய புரிதல் பிரகாரம் ரினியூவபிள் எனர்ஜியை வந்து முழுக்க நம்பி ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி நம்ம போக முடியாது. அப்போது இந்த அணுமின் நிலையம் அப்படின்றது வந்து தவிர்க்க முடியாத ஒன்றா தான் நம்ம வாழ்க்கையில் இருக்குது அப்படின்றது தான் என்னோட பார்வை. இது வேற ஏதாவது உங்ககிட்ட ஒரு பார்வை இருக்கோ, இல்லை நம்மளால வந்து கம்ப்ளீட்டாக இதுலேருந்து மாற முடியும், ரினியூவபிள் எனர்ஜிக்கு நம்மளால போக முடியும் அப்படின்ற ஏதாவது ஆப்ஷன் இருந்தால் சொல்லுங்கள், பார்ப்போம். இது இல்லாமல் பயோகேஸ் அப்படின்றது வந்து ஒரு ஆப்ஷன் தான், வீட்டுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். பட் அதை கொண்டு வர்றது திரும்பவும் ஒரு கேள்விக்குறி. ஸோ எலக்ட்ரிசிட்டியை பொறுத்தவரைக்கும் டிமாண்டை பொறுத்து தான் அதோடைய ஜென்ரேஷன் அப்படின்றதும் இருக்கும். அப்படின்றப்போ எந்த வகையில் நம்மளால அந்த ரினியூவபிள் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி நம்ம எடுக்க முடியும், இல்லை ரினியூவபிள் எனர்ஜி எப்படி டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றது எல்லாமே இங்கே ஒரு R&D தான், ஒரு ரிசர்ச் பண்ண வேண்டிய ஒரு டாபிக்ஸ் தான். இதனால் இப்போ இது இப்படி கரண்ட் வருது அப்படின்னு புரிஞ்சிருக்கும். இங்கே கிரிட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, நேஷனல் கிரிட்லாம் எங்கே இருக்குது, இப்போ நம்ம தமிழ்நாடு எந்தெங்கெல்லாம் இருந்து கரண்ட் எடுக்கிறாங்க, இங்கே கரண்ட் வரும்போது ஏன் நமக்கு வந்து சில நேரங்களில் சில ஹவர்ஸ் இது சில ஏரியாக்களில் போகுது அப்படின்றதுக்கான காரணங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள். தமிழர் தமிழ்நாடு வளரட்டும்.